என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படிங்கிற லெசனில் பாடத்தில் தாவர திசு வளர்ப்பிலே சோமோக்ளோனல் வேரியேஷன் உடல் நகல்சார் வேறுபாடுகள் என்பதை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். இது சார்ந்து போட்டித் தேர்வுகளிலே என்ன வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன். ஓகேயா? ஏற்கனவே பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த டிஷ்யூ கல்ச்சரில் நம்ம போகிறோம். ஃபஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி உடல் நகல்சார் வேறுபாடுகள் போகிறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட இருக்க செல்லோட வகைகள் நமக்கு தெரிய வேண்டும். அந்த செல் வகைகளுக்கு அப்புறம் குளோன்கள் நகல்கள்லாம் என்னன்னு தெரியணும். அப்புறம் வேறுபாட்டிற்கு காரணமாக யார் யாரெல்லாம் இருக்கான்னு தெரியணும். எப்பயுமே வேறுபாடு என்பது மியாசிஸ் செல் பிரிதல் நடைபெறும் சமயத்தில் வருகின்ற கிராசிங் ஓவர் என்ற குறுக்கே களத்தலின் காரணமாக வரும்னு உங்களுக்கு தெரியும். திடீர் மாற்றத்தின் காரணமாக வரும்னு தெரியும். பாலினப்பெருக்கம் என்பது வேறுபாட்டிற்கு காரணமாக இருக்கும் என்பது தெரியும். நம்ம பார்க்க போகிற டிஷ்யூ கல்ச்சர் என்பது நகல்களை உருவாக்கக்கூடியது, உடல் செல்களிலிருந்து உருவாக்கக்கூடியது. அதில் ஏதாவது வேறுபாடு இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதனால் இதுலேருந்து வந்தோன்னா உனக்கு கிளாரிட்டியாக இருக்கும். ஆக்சுவலி தாவரத்தை எடுத்துட்டாலும் சரி, விலங்கு எடுத்துட்டாலும் சரி, இரண்டு வகையான செல்கள் காணப்படுகின்றன. ஒன்று சொமேட்டிக் செல், உடல செல்கள் என்று அழைப்பார்கள். மற்றொன்று கேமெட்டிக் செல்ஸ், இன செல்கள் என்று அழைப்பார்கள். இன செல்கள் கேமெட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே இனப்பெருக்க செல்லும் அதை சொல்லலாம். நம்ம சோமா அப்படின்னா பாடின்னு அர்த்தம். நம்ம பார்க்க போகிற கான்செப்டே சோமோக்ளோனல் வேரியேஷன் தான். அப்போ தாவரத்தில் ரெண்டு வகையான செல் இருக்குது. உடல செல்லுன்னா வேரை வச்சுக்கலாம், தண்டை வச்சுக்கலாம், இலையை வச்சுக்கலாம். அதெல்லாம் உடல் செல்லில் வரும். மகரந்தத்தால் வட்டம், சூலக வட்டம், ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம், அது எதில் வரும்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். அதுலேருந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ ரெண்டு டைப் செல் இருக்கா. ஒன்றுக்கு பேர் சொமேட்டிக் செல், உடல செல்னு பேர். இன்னொன்றுக்கு கேமெட்டிக் செல், இன செல். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது குளோன்ஸ்னா என்ன. நகல்கள் என்ற தமிழிலே கூறுவார்கள். ஜெனட்டிக்கலி சிமிலர், genetically identical, genetically uniform plant population raised either through wedge reproduction or asexual reproduction or plant tissue culture, அவங்கள clones சொல்லுவாங்க. உடல் இனப்பெருக்கம் தாவரங்களில் நடைபெற்றாலும் சரி, பாலிலா இனப்பெருக்கம் உடல் இனப்பெருக்கம் நடைபெற்றாலும் சரி, பாலிலா இனப்பெருக்கம் நடைபெற்றாலும் சரி, அதை போல திசு வளர்ப்பு முறை எடுத்துட்டாலும் சரி, அதன் இறுதியில் தோன்றக்கூடிய தாவரங்கள் அனைத்தும் அமைப்பில் ஒத்து காணப்படும். அமைப்பில்னா மார்பாலஜியும் ஒரே மாதிரி இருக்கும், உடல் அமைப்பும். அண்ட் தென் ஜெனட்டிக்ஸ், மரபிலும் ஒத்து காணப்படும். ஜெனட்டிக்கலி சிமிலர், மரபில் ஒத்த அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜெனட்டிக்கலி சிமிலராக ஃபார்ம் ஆகக்கூடிய அமைப்பில் ஒத்த தாவரங்கள் திசு வளர்ச்சியின் முறையில் தோன்றுகிறது, உடல் இனப்பெருக்கத்தில் தோன்றுகிறது, பாலினா இனப்பெருக்கத்தில் தோன்றுகிறது. அது எல்லாத்துக்கும் குளோன்ஸ்னு பேர். அப்போ குளோனை பற்றி உங்களுக்கு ஐடியா வந்துடுத்தும். அடுத்தது எடுத்துட்டோம்னா வேறுபாடு. வேறுபாடு அப்படிங்கிறப்ப வேரியேஷன்னு சொல்லுவோம். த ரீசன்ஸ் ஃபார் வேரியேஷன். வேரியேஷன் போகிறப்ப நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 11th ஸ்டாண்டர்டில் படித்த மியாசிஸ், 12th ஸ்டாண்டர்டில் படித்த திடீர் மாற்றம். மியாசிஸ் என்பது குறுக்கே கலத்தல்னு படிச்சிருப்பேன். மியாசிஸ் என்பது குறுக்கே கலத்தல் அல்ல. மியாசிஸ் நடைபெறுகின்ற சமயத்தில் குறுக்கே கலத்தல் என்ற நிகழ்வு நடைபெறும். அப்போ இந்த மியாசிஸ் 1, ப்ரோஃபேஸ் 1, லெப்டோடீன், ஜைகோடீன், பாக்கெட்டீன் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பேன். பாக்கினிமா நிலை என்று கூறுவார்கள். அந்த பாக்கெட்டீன் ஸ்டேஜில் என்னாகும், பேரண்ட்டிட வந்த குரோமோசோம் ரெண்டு பேரும் ஜீன்களை குரோமோசோமல் செக்மெண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பா. இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் த ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிட் துண்டுகளுக்கு இடையே நடைபெறுகின்ற ஜீன்களின் பரிமாற்றத்தை தான் நாம் குறுக்கே கலத்தல் என்று அழைக்கிறோம். இந்த கிராசிங் ஓவர் என்று அழைக்கப்படுகின்ற குறுக்கே கலத்தலின் காரணமாகத்தான் தாவரங்களிலே ரீகாம்பினேஷன், மறுசேர்க்கை ஏற்பட்டு நியூ கேமெட்ஸ், புதிய கேமெட்டுகள் உருவாக்கி நியூ ஆர்கானிசம், புதிய வகைகள் உருவாகின்றனர். அண்ட் வேறுபாடு, வேரியேஷனுக்கு காரணமாக இருக்கிறது இந்த மியாசிஸ். அப்போ மியாசிஸ் 1, ப்ரோஃபேஸ் 1, பாக்கெட்டீன் ஸ்டேஜில் நடக்கிற கிராசிங் ஓவர் என்ற ஒன்று தான் மாறுபாட்டிற்கு, வேறுபாட்டிற்கு காரணமாக இருக்கும்.
Second is mutation. 12th standardல chromosomal basis of inheritance படிக்கிற சமயத்தில் நீங்கள் mutation திடீர் மாற்றம்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. Sudden spontaneous deviation from the wild type is said to be mutation. ஒரு உயிரினத்தில் திடீரென ஏற்படக்கூடிய மாற்றம்னு நிறையா டைப் படிச்சிருப்பீங்க. These two responsible for variation. இந்த வேரியேஷன்கிறது செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசத்தில் இருக்கும், பாலினப்பெருக்கம் நடைபெறக்கூடிய உயிரினங்களில் இருக்கும். நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா உடல் நகல்சார் வேறுபாடு, சோமோக்ளோனல் வேரியேஷன். சோமா உடலசல், குளோன் உடலசலிலிருந்து தோன்றக்கூடிய நகல்கள், அமைப்பொத்த தாவரங்கள், அதில் வேரியேஷன் இருக்குமா, வேறுபாடு இருக்குமா? கொஷின் மார்க் இருக்கு. அதனால தான் இந்த கான்செப்டே. திசு வளர்ப்பு முறையில் உடல் செல்களிலிருந்து தோன்றும் தாவரங்கள் பெற்றோரிடமிருந்து சற்று மாறுபட்டு காணப்படுதல். The plants raised through tissue culture differ from their parents. திசு வளர்ச்சி முறையில் தோன்றக்கூடிய தாவரங்கள் அமைப்பில் ஒத்து காணப்படும், ஆனால் சில தாவரங்கள் பெற்றோரிடமிருந்து சிறிய அளவில் வேறுபட்டிருப்பார்கள். அதுக்கு தான் பேர் உங்களுக்கு உடல் நகல்சார் வேறுபாடு, சோமோக்ளோனல் வேரியேஷன்னு பேர். இந்த வேரியேஷன் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேரியேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம், எப்படிலாம் வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். வேரில் வேறுபாடு இருக்கலாம், அந்த குளோன்களில். தண்டில் வேறுபாடு இருக்கலாம், இலையில இருக்கலாம், ரூட்டில் இருக்கலாம், ஸ்டெம்மில் இருக்கலாம், லீஃபில் இருக்கலாம். இனப்பெருக்க வித்துக்கள், த கேமெட்டிக் செல்ஸ், தட் இஸ் மைக்ரோஸ்போரில் இருக்கலாம், மெகாஸ்போரில் இருக்கலாம். அப்போ இந்த வேரியேஷன்லாம் எப்படி வருது? நம்ம சொல்கிறப்பே குளோன்னு சொல்கிறோம், நகல்கள்னு சொல்கிறோம், அமைப்பொத்தவைன்னு சொல்கிறோம். அப்போ அமைப்பொத்தவைன்னா ஜெனட்டிக்கலி சிமிலர் அப்படின்னு சொல்கிறோம், மரபில் ஒத்தவை என்று கூறுகிறோம். அப்போ அவங்கள்ட்ட வேறுபாடு வருமா? குளோன் ப்ரொடியூசர் அப்போ வேறுபாடு வருமா? எப்படி வேறுபாடு வருது? அதுதான் நம்ம பார்க்கணும். த ரீசன்ஸ் ஃபார் வேரியேஷன். எவ்வாறு உடல் நகல்களிலே, குளோன்களிலே வேறுபாடுகள் ஏற்படுகிறது? ஃபர்ஸ்ட் டியூ டு பிளாய்டி. நம்ம ஒரு கல்ச்சர் மீடியத்தில் அதை வளர்க்குறோம், வளர் ஊடகத்தில் வளர்க்கிறோம். அந்த வளர் ஊடகத்தில் உள்ள வேதிப்பொருட்களின் தூண்டுதலின் காரணமாக பிளாய்டி ஏற்படலாம். பிளாய்டி மயம் என்று கூறுவார்கள். அந்த பிளாய்டினா வேரியேஷன் அர்த்தம், வேறுபாடுன்னு அர்த்தம். யூப்ளாய்டின்னு ஒன்று படிச்சிருப்பேன், அன்யூப்ளாய்டின்னு ஒன்று படிச்சிருப்பேன். வேரியேஷன் இந்த குரோமோசோமல் செட் நம்பர் செட் டு பி யூப்ளாய்டி. குரோமோசோம்களின் கற்றைகளின் எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினை நாம் யூப்ளாய்டி என்று அழைப்போம். வேரியேஷன் தட் இன்வால்வ்ஸ் குரோமோசோமல் நம்பர், குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினை அன்யூப்ளாய்டி என்று அழைப்பார்கள். மோனோப்ளாய்டி, டிப்ளாய்டி, ட்ரிப்ளாய்டி, டெட்ராப்ளாய்டி, பாலிப்ளாய்டி, ஆட்டோபாலிப்ளாய்டி, அல்லோபாலிப்ளாய்டி, ஹைப்பர்ப்ளாய்டி, ஹைப்போப்ளாய்டி, ட்ரைசோமி, டெட்ராசோமி, மோனோசோமி, நல்லிசோமி, டபுள் நல்லிசோமி, என்னென்னலாம் படிச்சிருப்பேன். அது அத்தனையும் அந்த கெமிக்கல்னால, அதாவது வளர் ஊடகத்திலே வளர்கின்ற சமயத்தில் ஏற்படலாம். ஸோ அதனால் வருது வேரியேஷன். செகண்ட் எடுத்துட்டு எல்லாம் மிக குறைந்த ஒளிச்சேர்க்கை, ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிற சமயத்தில் அது வரலாம். தாவர ஹார்மோன்கள் மற்றும் வேதிப்பொருட்கள், வேதிப்பொருட்கள் அங்கேயே சொல்லியாச்சு, அதனால் இதுவும் வரும். வேதிப்பொருட்களினால் இது ஏற்படலாம். தாவர ஹார்மோன்கள் கான்சன்ட்ரேஷன் வேரியாகிறப்ப, ஆக்சினும் சைட்டோகைனும் அதில் நம்ம அப்ளை பண்ணதை யூஸ் பண்ணுற சமயத்தில் தான் வேறுபாடு வந்துடுச்சுன்னா அதனால் வருவதற்காக சான்ஸ் இருக்குது. குரோமோசோம் அமைப்பில் மாற்றம், குரோமோசோமல் அபரேஷன், குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி, குரோமோசோமல் மியூட்டேஷன், குரோமோசோம்கள் ஒழுங்கு மாற்றம்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. டெலிஷன் நீக்கம், டியூப்ளிகேஷன் ரெட்டிப்படைதல், டிரான்ஸ்லொகேஷன் இடம்பெயர்தல், இன்வெர்ஷன் தலைகீழ் திருப்பம்லாம் நீங்கள் படிச்சிருக்கேன் போகிறீங்களே. அந்த குரோமோசோம் பிறழ்ச்சி இதனால் ஏற்பட்டால் அது வரலாம். ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம், அப்போ ஒரு செல்லை லேபில் வளர்க்குறப்ப அதில் ஜீன்களிலே மாற்றம் ஏற்படுதல். ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் ஏற்கனவே படிச்சிருப்பேன். சடன் சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் இன் a நியூக்ளியோடைடு or a pair, we are calling it as gene or point mutation. ஒரு நியூக்ளியோடைடிலோ அல்லது ஒரு ஜோடி நியூக்ளியோடைடிலோ ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என்று அழைக்கிறோம். அந்த ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றத்தின் காரணமாக இதான் உங்களுக்கு ஒரு நியூக்ளியோடைடுன்னு தெரியும். நியூக்ளியோடைடுனா என்ன இருக்கும்? நைட்ரஜன் பேஸ் இருக்கும், சுகர் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும். ஒரு நியூக்ளியோடைடிலோ ஒரு ஜோடி நியூக்ளியோடைடிலோ ஒரு நைட்ரஜன் காரத்திலோ ஒரு ஜோடி நைட்ரஜன் காரத்திலோ மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம்னு பேர். இது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் நமக்கு போட்டித் தேர்வுகளிலே கேட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். ஓகே, ரைட்டாக தாங்க. நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகிறோம். கொஷின் நம்பர் 1, நாட் நெக்ஸ்ட் கொஷின், த ஃபர்ஸ்ட் கொஷின். Somoclonal variations can be obtained by
எய்ம்ஸ் 2004 உடல் நகல்சார் வேறுபாடுகள் இதன் மூலம் பெறப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கால்சிச்சைன். அது என்ன பண்ணுங்கிறத அப்புறம் சொல்கிறேன். காமா கதிர்கள் உங்களுக்கு தெரியும், மியூட்டாஜென்ஸில் படிச்சிருப்பீங்க, திடீர் மாற்ற தூண்டிகளில் திசு வளர்ப்பின் மூலம். இப்போ படித்த டிஷ்யூ கல்ச்சர் கலப்புருத்தம் செய்வதன் மூலம் ஹைபிரடைசேஷன் டெக்னிக்னு படிச்சிருப்பேன். இது 4 நாள் எதனால் வரப்போகிறது? அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் நமக்கு தெரியும். டிஷ்யூ கல்ச்சர் இருக்கு பாருங்க, இல்லை அந்த டிஷ்யூ கல்ச்சரில் தான் உங்களுக்கு என்ன வர்றது, திசு வளர்ப்பு முறையிலே தான் குளோன்கள் வரும், நகல்கள் வரும். அந்த நகல்களில் வேறுபாடு இருந்தால்தான் அதற்கு உடல் நகல்சார் வேறுபாடுகள் என்று பெயர். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது? கால்சிச்சைன் என்ன பண்ணுறது? எல்லாம் நீங்கள் படித்தது. இந்த காமாரேஸ் என்ன பண்ணுறது? நீங்கள் படித்தது. கலப்புருத்தம் என்ன செஞ்சது? நீங்கள் படித்தது எல்லாமே. அது ஒன்று. இது ஆன்சர் சொல்லியாச்சு, திசு வளர்ப்பு. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? 11th ஸ்டாண்டர்டில் லில்லியேசின்னு ஒரு ஃபேமிலி படிக்கிற சமயத்தில் அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில், பொருளாதார முக்கியத்துவத்தில் கால்சிகம் லியூட்டியம், கால்சிகம் ஆட்டம்னேல், அது மாதிரிலாம் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? அந்த பிளான்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு ஆல்கலாய்டை எடுக்கிறா. அந்த ஆல்கலாய்டோட பேர் தான் கால்சிச்சைன்னு பேர். அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அந்த கால்சிச்சைனோட ரோல் என்ன? The main function of colchicine is to double the chromosome number and produce polyploids. தாவரங்களிலே கால்சிச்சைனின் பணி குரோமோசோம்களின் கற்றைகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி பன்மடியம் பாலிப்ளாய்டு உருவாவதற்கு உதவும். அப்போ குரோமோசோம்களை நம்பரை, கற்றைகளின் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி பாலிப்ளாய்டு. இது ஜுவாலஜிலையும் படிச்சிருப்பேன். ஜுவாலஜியில் கேரியோடைப்பிங்னு ஒரு கான்செப்ட் படிக்கிறப்ப கால்சிச்சைன் ஒரு வரும். The main function of colchicine is to stop mitosis at metaphase. அடுத்தது காமா ரேஸ். மியூட்டாஜென்ஸ்னு படிச்சிருப்பீங்க, திடீர் மாற்ற தூண்டிகள். The substances used to induce mutation are called mutagens. யார் யாரெல்லாம் தாவரங்களிலே திடீர் மாற்றத்தை, உயிரினங்களிலே திடீர் மாற்றத்தை தூண்டுகிறார்களோ அவங்க அத்தனை பேருக்கும் மியூட்டாஜென்ஸ்னு பேர். ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸ், கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ்னு படிச்சிருப்பேன். இயல்பு திடீர் மாற்ற தூண்டிகள், வேதி திடீர் மாற்ற தூண்டிகள், ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ்லாம் படிச்சிருப்பேன் பாருங்களே. அங்கே கொடுத்துப்பா, எக்ஸ் ரேஸ் அண்ட் காமா ரேஸ் ஆர் அயோனைசிங் ரேடியேஷன். எக்ஸ் கதிர்களும் காமா கதிர்வீச்சினையும் நாம் அயனியாக்கும் கதிர்வீச்சுக்கள் என்று அழைப்போம். இது ரொம்ப ரிஸ்க். கேன்சருக்கு இது முக்கிய காரணம்னு உங்களுக்கு தெரியும். அயோனைசிங் ரேடியேஷன் நம்ம மேலே பட்டுதுன்னா செல்ஸ் உள்ள இருக்க கெமிக்கல்ஸ் அயான்ஸாக மாறும், அயனிகளாக மாறும். They combine with oxygen and produce highly toxic and reactive chemicals. அவங்க ஆக்சிஜனோட சேர்ந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய, அதிகமாக செயல்படக்கூடிய வேதிப்பொருட்களை உருவாக்கும். All the chemicals are carcinogenic in nature. புற்றுநோய் உருவாக்கத்திற்கு காரணமாக அமைந்துவிடும். இதை நம்ம மியூட்டாஜென்னா, திடீர் மாற்றத்தை தாவரங்களில் தூண்டுவதற்கு அயோனைசிங் ரேடியேஷனில் இதை யூஸ் பண்ணுவாங்க. கலப்புருத்தம்ங்கிறது நீங்கள் படித்தது தான். ஹைபிரடைசேஷன், மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் படிச்சிருப்பீங்க. மோனோஹைபிரிட் கிராஸ், டயபிரிட் கிராஸ், மோனோஹைபிரிட் பேக் கிராஸ், மோனோஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ், டயபிரிட் பேக் கிராஸ், டயபிரிட் டெஸ்ட் கிராஸ், என்னென்னலாம் படிச்சல் பாருங்க. அங்கெல்லாம் ஹைபிரடைசேஷன் டெக்னிக் தான், கலப்பு செய்தல், கலப்புருத்தம் செய்தல். இதெல்லாம் இதுக்கு ஆப்ஷனாக வராது. அப்போ ஆன்சர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் எய்ம்ஸ் 2005 and 2006ல கேட்டது. சோமோக்ளோனல் வேரியேஷன்ஸ் ஆர், உடல் நகல்சார் வேறுபாடுகள் இவற்றில் காணப்படும். யார்கிட்ட இது இருக்கும்? ஃபர்ஸ்ட் திசு வளர்ப்பு மூலம் பெறப்பட்ட தாவரங்கள், 2வது கருவுரா இனப்பெருக்க தாவரங்கள், பன்மடிய தாவரங்கள், தழைவழி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கை பொறுத்தவரை இதுக்கு ஆன்சர் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். திசு வளர்ப்பு மூலம் பெறப்பட்ட தாவரங்களிலே தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் வேரியேஷன்ஸ் இருக்கும். என்விரான்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்னால பார்த்தோம். அப்போ பாக்கி என்னென்னலாம் கொடுத்துருக்கே, அது வேற எதுக்கான யூஸ் ஆகுமா? 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பாட்னி படிக்கிற சமயத்தில் தாவரவியலில் ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கிறப்ப செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸில் ஆம்ஃபிமிக்சஸ், அப்போமிக்சஸ்னு 2 வார்த்தையை படிச்சிருப்பீங்க. அதை ஞாபகப்படுத்திக்கோ. அப்போமிக்டிக் பிளான்ட்ஸ்னு கொடுத்துருப்போம். ஃபார்மேஷன் ஆஃப் சீட்ஸ் வித்தவுட் கேமெட்டிக் ஃபியூஷன் ஆர் வித்தவுட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் அப்போமிக்சிஸ்னாலே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை சீட்ஸ். நம்ம ஏற்கனவே சீடுங்கிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆகும்னு தெரியும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதாவது ஜைகோட்டு, எம்ப்ரையோ, சீடுலாம் கேமெட்டிக் ஃபியூஷன், கேமீட்டுகள் இணைவிற்கு பின்னர் விதையானது தோன்றினால் அதை நம்ம ஆம்ஃபிமிக்சிஸ்னு சொல்லுவோம். இங்கே கொடுக்கறது அப்போமிக்சிஸ். ஆம்ஃபிமிக்சிஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே கேமெட்டிக் ஃபியூஷன் இருக்கும். இங்கே கேமெட்டிக் ஃபியூஷன் இல்லாமல் எம்ப்ரையோ ஃபார்ம் ஆனால், ஜைகோட் ஃபார்ம் ஆனால், சீடு ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் அப்போமிக்டிக்.
அப்போ இது வரதுக்கான இது ஆன்சராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. நெக்ஸ்ட் பாலிப்ளாய்டு, இப்போ தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆர்கானிசம், த சொமேட்டிக் செல் ஆஃப் என் ஆர்கானிசம் வித் மோர் தேன் 2 sets ஆஃப் குரோமோசோம். ஒரு உயிரினத்தின் உடல் செல்களில் 2 கற்றைக்கு மேல் குரோமோசோம்கள் இருந்தால் அதை நம்ம பாலிப்ளாய்டுன்னு சொல்லுவோம். அந்த பாலிப்ளாய்டு கொடுத்துட்டு சொமேட்டிக் செல் ஆஃப் an organism with more than 2 sets of chromosome, 3 sets, 4 sets, many sets polyploid. சத்தியமூர்த்திட்ட 46 இருக்கிறதுக்கு பதில் திடீர்னு 92 குரோமோசோம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பிறக்கிறப்ப 2n + 2n = 4n. இதுக்கு பேர் பாலிப்ளாய்டின் பேர். தென் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியும், உடலின பெருக்கம், நேச்சுரல் ப்ராசஸ். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, எய்ம்ஸ் 2018ல இந்த கொஸ்டினை கேட்டிருந்தா, which of the following is correct about somoclonal plants? சரி, இங்கே கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது உடல் நகல்சார் வேறுபாடுகள் குறித்த இது சரியாக இருக்கும்னு கேட்டிருக்கா. கூற்றுக்கள், அந்த கூற்றுக்கள் வரப்போ நீங்கள் பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டோம். ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருப்பா. ஃபர்ஸ்ட் சொமேட்டிக் ஹைப்ரிட், உடல கலப்பினம். செகண்ட் சேம் ஜெனட்டிக் கான்ஸ்டிடுவன்சி, ஒத்த மரபமைவு உடையவை. தேர்ட் டிஃபரண்ட் ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன், வேறுபட்ட மரபமைவு உடையவை. அண்ட் ஃபைனலி நன், இது எதுவும் இல்லை. அப்போ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்கு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், சரி அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ சரின்னு வரப்போ உங்களுக்கு என்ன வரும், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்தோன்னா உனக்கு வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஹைப்ரிட் அப்படின்னா ஒருத்தர் கிடையாது, 2 பேர் சேர்றப்ப தான் ஹைப்ரிட். இங்கே உடல கலப்பினம், அது என்ன நெக்ஸ்ட் வர. சேம் ஜெனட்டிக் கான்ஸ்டிடுவன்ட், எப்பயுமே நம்ம குளோன் எடுத்துட்டோம்னா, சோமோ குளோன்ஸ் எடுத்துட்டோம்னா ஒத்த மரபமைவு, ஜெனட்டிக்கலி சிமிலர், ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம், ஒத்த அமைப்பு மரபமைப்பு கொண்டிருக்கும். சிலதில் வேரியேஷன் வரலாம். அப்போ இதுதான் கரெக்ட். டிஃபரண்ட் ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன், 2 டிஃபரண்ட் ஸ்பீஷீஸை சேர்த்தாலோ, 2 டிஃபரண்ட் ஜெனராவை சேர்த்தாலோ, அல்லது ஒரே ஸ்பீஷீஸில் வேறுபாடுடைய 2 பேரை சேர்த்தோம்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வேறுபட்ட மரபமைவு உடையவே கிடைக்கும். அப்போ இதுவும் உனக்கு சான்ஸ் கிடையாது, இதுவும் ஆன்சராக வர முடியாது. கடைசியில் ஒன்றுமே இல்லைன்ட்டா இதுவும் ஆன்சராக வர முடியாது. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு என்ன, செகண்ட் ஆப்ஷன் தான். அப்புறம் சில இது உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வரப்போ தவறான விடைகள் என்னன்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு உடல் கலப்பினம், புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் ஒன்று படிச்சிருப்பேன். Isolated protoplast of 2 similar species or 2 different species or 2 different genera fused to produce hybrid cell. ஒத்த சிற்றினங்களையோ அல்லது வேறுபட்ட பேரினங்கள் அல்லது 2 வேறுபட்ட உயிரினங்களின் புரோட்டோபிளாஸ்டுகளை இணைத்து ஒரு கலப்பினத்தை உருவாக்குதல். உடல் கலப்பினம் அப்படின்னா 2 உயிரினத்தோட உடல செல்களை புரோட்டோபிளாச இணைவின் மூலமாக இணைத்து ஒரு புதிய உயிரினை பெறுதல். போன கிளாஸில் சொல்லி கொடுத்தேன், பொட்டேட்டோ பிளஸ் டொமேட்டோ, பொமேட்டோன்னு படித்தோம். அப்போ அது ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. வேறுபட்ட மரபமைவு, இன செல்களின் இணைவு. இப்போ நம்மள எடுத்துனோன்னா, நம்மள்ட்ட அப்பாட்டேருந்து 23 குரோமோசோம் வந்திருக்கு, அம்மாட்டேருந்து 23 குரோமோசோம் வந்திருக்கு. அவங்களோட ஜெனட்டிக் வேறு மாதிரி இருக்கும், அம்மாவோட ஜெனட்டிக் வேறு மாதிரி இருக்கும். 2 பேர் சேர்றப்ப நம்ம கலப்பு உருவாயிருக்கும். அப்போ நம்மள்ட்ட என்ன இருக்கும், வேறுபட்ட மரபமைவு எப்போ வரும்னா இன செல்கள். மியோசிஸ் செல் பிறதலுக்கு பின்னர் தோன்றுகின்ற இன செல்கள் இனவின் மூலமாகத்தான் இது தோன்றும். அப்போ அதுவும் உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ ஆன்சருங்கிறது சேம் ஜெனட்டிக் கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இந்த அசர்ஷன், ரீசன், கூற்று, காரணம் வரப்போ மட்டும் இங்கே படிக்கிறப்பே என்ன ஆன்சர் வரணும்னு உனக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சுன்றதுனா அது ஆன்சர் என்னன்னு சொல்ல முடியும். இங்கே பாருங்க, அசர்ஷன் கூற்று கொடுத்துருக்காங்க. சோமோக்ளோனல் வேரியேஷன் ப்ரொடியூசஸ் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இன் பிளான்ஸ். அதாவது உடல் நகல்சார் வேறுபாடு தாவரங்களில் சிறிய, அதாவது உடல் நகல்சார் வேறுபாடுன்னு அர்த்தம் இல்லை, திசு வளர்ப்பு முறையில் வளர்க்கப்படுகின்ற தாவரங்களில், புதிதாக உருவாகின்ற தாவரங்களில் சில மாறுபாடுகள் காணப்படும், சிறிய வேறுபாடுகள் இருக்கும். அதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். உடல் நகல்சார் வேறுபாடுகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது காரணம் கொடுத்துருக்கா. இன் பாக்டீரியா டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அக்கர்ஸ் இன் சைட்டோபிளாசம். இது உங்களுக்கு தெரியும். புரோட்டீன் சிந்தசிஸ், புரதச் சேர்க்கைன்னு ஒன்று படிச்சிருப்பேன். அந்த புரதச் சேர்க்கை படிக்கிறப்ப பாக்டீரியாவில் படியெடுத்தல் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் மரபணு மொழிபெயர்த்தல், அப்படி 2 நடக்கும். நம்ம பாக்டீரியாவை எடுத்துட்டேல்லாம் நியூக்ளியஸ்னு தனியாக இருக்காது, இன்சிபியன்ட் நியூக்ளியஸாக இருக்கும். நம்மள்கிட்ட பார்த்தேன்னா வெல் டிஃபைன்டு யூகேரியோட்டிக் ஆர்கானிசத்தில் நல்ல, தட் இஸ் ட்ரூ நியூக்ளியஸ், உண்மையான நியூக்ளியஸ், வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ். அதாவது நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கும், நியூக்ளியோலஸ் இருக்கும், தென் குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கும், அதுக்கப்புறம் வெளியில் சைட்டோபிளாசம் இருக்கும்.
அப்போ யூகேரியோட்டில் வேறு, ப்ரொகேரியோட்டில் என்னன்னா இதுதான் பாக்டீரியா. சைட்டோபிளாசத்தில் யார் இருப்பானா, உட்கரு இருப்பாங்க, அதாவது இன்சிபியன் நியூக்ளியஸ், அப்புறம் பிளாஸ்மிட் இருக்கும், அப்புறம் சைட்டோபிளாசம் இருக்கும். அங்கே தனியாக 2 நியூக்ளியஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் தனியாக பார்க்க முடியாது, இன்சிபியன் தான் இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாக்டீரியாவில் படியெடுத்தல் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் மரபணு மொழிபெயர்த்தல், ரெண்டுமே எங்கே நடக்கும்னா சைட்டோபிளாசத்தில் நடக்கும். இதுவும் 100% ரைட்டு. அப்போ டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து வரக்கூடிய தாவரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும், ஓகே. இது மாதிரி பாக்டீரியாவில் டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் எங்கே நடக்கும், ரெண்டுமே நடத்தல, ரெண்டுமே சரி, ரெண்டுமே கரெக்ட். அப்போ இதுக்கு சரியான விளக்கமாக இது விளக்கம் கிடையாது. இது வேற ஒரு கான்செப்ட், இது வேற ஒரு கான்செப்ட். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் ஆக முடியும், அசர்ஷன் ரீசன் ரெண்டு பேரும் கரெக்டு. அதுக்கு ரீசன் இருக்கு பாருங்களேன், இட் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். அப்போ 4 ஆப்ஷன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். இங்கே பாருங்க, both assertion and reason are true, reason is the correct explanation of assertion கிடையாது. both assertion and reason are true, ரெண்டு பேருமே கரெக்ட் தான், பட் reason is not the correct explanation of assertion, ரைட். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன இருக்க முடியும், பி தான் இருக்க முடியும். ஏயும் தப்பு, சியும் தப்பு, டியும் தப்பு. அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். Then next question for you, I hope it's the last question for you. Assertion, இது எய்ம்ஸ் 2003ல கேட்டிருக்கா. Assertion கூற்று, அப்புறம் காரணம் என்ன. In plant tissue culture, somatic embryos can be induced from any plant cell. தாவர திசு வளர்ப்பு முறையில் எந்த ஒரு தாவர செல்லிலிருந்தும் உடல் கருக்களை உருவாக்க முடியும். அப்போ உடல் கருனா நமக்கு என்னன்னு தெரியும், இனப்பெருக்கத்தின் மூலமும் கரு வரும். உடல் கருனா என்ன, வாட் ஆர் சொமேட்டிக் எம்ப்ரியோஸ். சில சமயத்தில் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறப்ப கேலஸ்ன்னு நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அந்த கேலஸ்லேருந்து என்ன ஆகிடும்னா எம்ப்ரையோ ஃபார்ம் ஆகிடும், கருவானது உருவாகும். சம்டைம்ஸ் during tissue culture, from the callus embryo is formed, from the somatic cell embryos are formed. But tissue cultureல somatic cell உடல செல்கள் எடுத்து வளர்ப்போம், அந்த உடல செல்லுலேருந்து கேலஸ் வரும், அந்த கேலஸ்லேருந்து எம்ப்ரியோ வரும். அப்போ உடல செல்லுலேருந்து எம்ப்ரியோ வந்தால் the embryo developed from the somatic cells are called somatic embryos or somoclonal embryos or embryoids. திசு வளர்ப்பு முறையிலே உடல் செல்களிலிருந்து தோன்றக்கூடிய கருக்களை நாம் உடல செல் கருக்கள் சொமேட்டிக் எம்ப்ரியோஸ் ஆர் எம்ப்ரயாய்ட்ஸ் என்று அழைப்பார்கள். 100% கூற்று சரி. அப்போ கூற்று நமக்கு சரியாயிடுது. அடுத்து என்ன கொடுத்துருக்கு, ரீசன் காரணம் என்ன கொடுத்துருக்கா, எனி வயபிள் பிளான்ட் செல் கேன் டிஃபரன்ஷியேட் இன்டு சொமேட்டிக் எம்ப்ரியோ. வேறுபாடு அடைந்த எந்த ஒரு தாவர செல்லிலிருந்தும் உடல் கருக்களை உருவாக்க முடியும். 100% சரி. ஏன்னா நம்ம பாடி செல்லு ரூட்லேருந்து எடுத்துருக்கலாம், ஸ்டெம்லேருந்து எடுத்துருக்கலாம், லீஃப்லேருந்து எடுத்துருக்கலாம், வேறு தண்டு இலை எதுலேருந்து எடுத்து லேபில் வளர்த்தாலும் அதுலேருந்து எம்ப்ரியோ சில சமயம் ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அசர்ஷனும் உங்களுக்கு 100% கரெக்டு. அப்புறம் எடுத்துனா நெக்ஸ்ட் ரீசனும் கரெக்டு. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். இந்த கூற்று இருக்கு பாருங்களேன், அதற்கு சரியான விளக்கமாக எது இருக்கிறது, காரணம் இருக்கிறது. இதுக்கு அப்புறம் பார்க்குறப்ப ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்தாச்சு. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன இருக்க முடியும், ஆப்ஷன் ஏ. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். ஒய், அதான் இங்கே ரீசன் போட்டிருக்கேன். பிளான்ஸில் எல்லாத்துக்கும் போன கிளாஸில் உங்களுக்கு நடத்துகிறப்ப சொன்னேன், டோட்டிபோட்டன்சி பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர், திசு வளர்ப்பு முறையின் அடிப்படை கருத்துக்களை நடத்துகின்ற சமயத்தில் சர்வ வல்லமை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோம். தாவர செல்லுக்கு இந்த எபிலிட்டி இருக்கிறதுனால அதனால் ஒரு ஆர்கானிசத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எம்ப்ரியோவையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால் இந்த ரீசன் இது ஞாபகம் இருக்கணும். அப்போ ரெண்டுமே கரெக்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேயா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ நேரம் கவனிச்சுட்டே இருந்தேன். இந்த கான்செப்டா ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இந்த உடல் நகல்சார் மாறுபாடுகள் அல்லது வேறுபாடுகள், சோமோக்ளோனல் வேரியேஷனுங்கிறது ஒரு ஈஸியான கான்செப்ட். நம்ம இதுவரைக்கும் என்ன படித்தோம்னா வேரியேஷனுங்கிறது க்ளோனில் இருக்காதுன்னு படித்தோம். பட் க்ளோன்லேயும் வேரியேஷன் இருக்குங்கிறத மறந்துடாதீங்கோ. இதில் எந்த கொஷின் வந்தாலும் நீங்கள் நல்லா ஈஸியாக எக்ஸாமில் ஆன்சர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ், தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ.